గైస్ దీన్ని స్టోరీ కావాలనుకుంటే షార్ట్ వీడియో అప్లోడ్ చేసినాను. వెళ్ళేసి ఆ షార్ట్ వీడియో చూసేసి వచ్చి ఈ వీడియో చూడండి. అండ్ షార్ట్ వీడియో చూసేటప్పుడు అండ్ ఈ వీడియో చూసేటప్పుడు #crazymonstermk అని చెప్పి కామెంట్ చేయండి. థ్యాంక్ యూ. இருக்கீங்களா? இது ரூமே இல்லடா. எப்போ வேணால் இடிஞ்சு விழுகிற கண்டிஷனில் தான் இருக்குது பில்டிங். அரண்மனை மாதிரி இருக்குடா பார்க்குறதுக்கு. இப்போ கேட்டேன் யாராச்சும் இருக்காங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் திருப்பி கேளு. இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? நீங்கள் ஒரு ராஜாவை வாழப்பட்டிருக்கலாம், உங்களை பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் இருக்கிறது உண்மைனா எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மூலியமா நீங்கள் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல இறந்து போனவங்க யாராவது இந்த இடத்துல ஆத்மாவா சுத்திட்டு இருக்கீங்களா? ஹலோ, பண்ண மாட்டேங்குது ப்ரோ, அதுக்கு மூடு இருந்தால் தான் பண்ணுது. அந்த கார்னர் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் தாராளமாக பேசலாம். எங்களை பார்த்து பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு எந்த விதத்துலையும் நாங்கள் கெட்டது செய்ய போகிறதும் கிடையாது. உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். எல்லாம் மேலே ரூஃப் இருந்திருக்கு, எல்லாம் கீழே வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் நான் ஃபஸ்ட்டு அந்த செடி ஆடிச்சு நம்ம பார்த்தோம். ஹலோ, போங்க போகுது. அங்கிட்டு போக வழி இருக்கா? கல்லெல்லாம் ஒரு செகண்டு அரை மூஞ்சி அழுகுன மாதிரி இருந்துச்சுடா. சத்தியமா எனக்கு என்னமோ டவுட்டு, அது பேய் மாதிரி தெரில. அது பேய் மாதிரி தெரிலடா. இந்த சைடு அழுகுன மாதிரி இருந்துச்சுடா ஒரு சைடு. ஆனால் இது நல்லா கேப்சர் ஆயிருக்கு, நான் சத்தியமாக சொல்கிறேன். அழுகி போயிருந்துச்சு. சவுண்ட் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, ரொம்ப வினோதமாக இருக்குது. வழியில் கத்துவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. உடம்புல சிலுக்குதுடா. ரகுமன் அங்கே இல்லை, மாடியில். இங்கிட்டு வா, இரு போகலாம். யாரும் வராங்களா? இங்கேருந்தே கூப்பிடுவோம். இரு, இது எப்படி? சுற்றி நடக்கிற மாதிரி இருக்குடா. இங்கே தான் நடக்கிறாங்க, சுற்றிலாம் நடக்கல. இல்லை ஃபஸ்ட்டு எனக்கு மாடி தான் அவர் சொன்னல. என்னடா? நல்லா தெளிவாக கேட்குது. யாரும் ஆமாம், யார் இருக்கா? சிரிக்கிற செத்து போன பாட்டியாலாம் இருக்கும். யார் இருக்கான்னு கேட்குறேன். உங்களுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே கீழே யாராவது இருக்காங்களா? எங்களை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்ல. உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய துரோகங்களை பார்த்துருக்கீங்க. நாங்கள் அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணுறதுக்காக வரல. அப்புறம் நீங்கள் கேட்க ரெஸ்பான்ஸ் வருது, பேசுங்க. ஸோ உங்களுக்கு நான் எந்த ஒரு கெட்ட விஷயமும் பண்ணுறதுக்காக இங்கே வரல. உங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப தூரத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு எதனா உதவி வேணும்னா நீங்கள் எங்ககிட்ட தாராளமாக கேட்கலாம். எங்களை நம்பலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எங்களை பார்க்கறதுக்கு பயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஜமீன்தார் ஃபேமிலி. என்னாச்சு ப்ரோ? ஏதோ வந்துச்சு கருப்பா. பார்த்தோம், நானும் பார்த்துட்டேன். அது பொறுமையா போ, தயவு செஞ்சு பொறுமையா போ. நான் பார்த்தேன், கேமரா வழியா தான் நான் பார்த்தேன்.
இவ்வளோ தாண்டா இடமே இங்கே. இங்கே யாருமே இல்லை. தனியாக விட்டுட்டு போகாதீங்கடா. உங்களுக்கு எங்களை பார்க்கறதுக்கு பயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஜமீன்தார் ஃபேமிலி. யாரோ நடந்து வர மாதிரியா இருக்கு. அங்கே போகிறதுக்கே வழி இல்லை வெங்கடேஷ். இங்கே போகணும். இங்கே யாரோ நடந்து வந்த மாதிரி இருந்துச்சுடா. என்னடா மேலே வந்துச்சு, நம்ம தான் வேகமாக மேலே வந்துட்டோமேடா. போனோம் அப்புறம் சொன்னேன்ல. யாரு யாரு கீழே இருக்கா? உங்ககிட்ட நாங்கள் வரலாமா? 2 அவசரம் பக்கத்தில் போகணும். கேமரா வச்சிருக்கீங்க. ஹலோ, தள்ளி விட்டுற போதா? ஆக்சுவலாக நம்ம இப்போ இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். லாஸ்ட் ஃப்ளோர். ஹலோ, ப்ளீஸ் இந்த மாதிரி சவுண்டு கொடுத்து எங்களை பயமுறுத்த வேண்டாம். யாருமே இல்லை. ஆனால் ஒரு மனோகிட்டே இருக்காங்க. ஒரு ரன்னிங் வாய்ஸ் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏதோ மந்திரம் படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி மந்திரம் படிச்சுட்டு இருக்காங்க. என் பக்கத்தில் வர முடியுமா தைரியம் இருந்தா? நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. என்னோட கையை பிடிச்சிக்கோங்க. நான் உங்ககிட்ட வரேன். மா, எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் குடும்பத்தை யாரோ அழிச்சிருக்காங்க, எங்களுக்கு அது தெரியும். கீழே போகுது, கீழே போகுது. இருங்க வெயிட் பண்ணு. யாரும் அலர்றாங்க. திரும்பவும் தெளிவாகவே ஒரு உருவம் இது கிராஸ் ஆச்சு. கரெக்டாக என்னால் கேமரா கேப்சர் பண்ண முடியல. தெரிஞ்சிச்சான்னு தெரில. பில்டிங் ரொம்ப டிஃபிகல்ட். அதாவது குட்டி குட்டி பொந்து கிந்தமாக இருக்கு. கைகளை உடச்சுக்காங்க. ஒன்றும் லைஃப்ல அப்புறம் பொண்டாட்டியா? ஒரு ஒய்ஃபா இருக்கும்போது யாரோ கத்துறாங்கடா தூரமா. அந்த வழியா போயிடுச்சு. அது ஒரு ஓட்டம் இருக்கு. போயிடுச்சு கூட. பார்த்து பார்த்து இடிஞ்சிட போகுது. இது பயங்கரமான புதரால இருக்கு. அதை காப்பாத்துறாங்களா ஒரு வேலை? நின்று கூப்பிடுவோம்டா. வர வைக்கிறதுண்டா பெட்ரு. ரொம்ப சின்னதாக இருக்குது. பொந்து எல்லா பக்கமும் வலி இருக்குது. நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுவோம். இவங்க கிட்டக்க பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம என்ன பேசுகிறோன்றத காது கொடுத்து கூட கேட்குற மாதிரி தெரியல. நம்ம பக்கத்தில் போனாலே அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. பட் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது. இங்கே கிட்டக்க கேட்ட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களோட உடம்பு வந்து கரெக்டான ஒரு நிலையில் இல்லாதப்ப இறந்து போனவங்களோடது நம்ம கற்பனை பண்ணால் கூட அப்படி தான் வருது. இந்த குரல் அவ்வளோ மோசமாக கஷ்டத்தில் இருந்து நோயாளியோட ஒரு இது மாதிரி தெரியுது. ஹலோ, இதுதான் அந்த மெயில்டா. அது என்ன வேலைக்காரியா? நாங்கள் போயிடுச்சு. దయచేసి నాకు ఏదైనా ఒక విషయం కానీ ఏం జరిగిందో కానీ నాకు తెలియచేయండి. ఇక్కడ మనుషులు వాళ్ళకి తెలిసింది ఒక్కొక్కరు ఒక్కొక్కలాగా చెప్తున్నారు. మేము దేని నమ్మాలో దేని నమ్మకూడదో అర్థం కావడం లేదు. మీరు కొంచెం అర్థం చేసుకుని మాకు చెప్పారంటే మీ గురించి మేము తెలుసుకుంటాము. మేము మీకు సహాయం చేయడానికే ఇంత దూరం వచ్చాము. ఎందుకంటే మీ స్టోరీ మేము విన్నాము, ఇంటర్నెట్లో కూడా ఉంది. కాబట్టి మీ గురించి తెలుసుకొని ఇంత దూరం వచ్చాము మీకు సహాయం చేయాలని.
உங்களை மூச்சு அடைச்சி கொன்னாங்களா? என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? ஹலோ, எனக்கு இவன் இந்த ப்ரோ கல்லெல்லாம் மேலே கீழே அங்கிட்டு இருந்தாண்டா வருது அந்த ஹோல் வழியா. அந்த போக்க ஓகே, சந்துக்குள்ள தான் கேட்குது. இப்போதான் கேட்குது. சந்துக்குள்ள தான் கேட்குது. சாப்பிடலாம். திரும்ப வந்துச்சா கொண்டு சொன்னோட போயிடுச்சுடா. என்னடா சொல்ற? மேலே பார்த்தோம் சத்தியமாடா ப்ரோ. அங்கேருந்து இங்கே யாருக்கு கம்யூனிகேஷன் இருக்கா? ரகுமான் கத்தா பேச ஆசைப்படுறீங்களா எங்ககிட்ட? கடைசியாக கூப்பிட்டு பார்ப்போம்டா. வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கிளம்பலாம். எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது. ராஜா, 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 உங்க ராஜ்யத்துல என்னையும் சேர்த்துப்பீங்களா? ப்ரோ கேட்டீங்களா? கேட்குது. ராஜா, உங்களை பார்க்கறதுக்காக நாங்க சில ஓலைச்சுவடிகள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதை நாங்க உங்களுக்கு அர்ப்பணிக்கலாம்னு வந்திருக்கோம். இப்படி ட்ரை பண்ணலாம்டா. அதை நீங்க வாங்குவீங்களா? ஒரு மன்னரை வரவேற்கிற மாதிரி பண்ணுவோமா? அவங்களுக்கு அதுதானே புரியும். அப்படி பண்ணுவோமா? பாருங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ். அதான்டா, மன்னரை வரவேற்கிற மாதிரி நம்ம ஏதாச்சும் பேசலாம். வாங்க. ராஜாதி ராஜ ராஜ கம்பீர அதெல்லாம் பேசுவோம். அப்படி பேசுவோம். இங்கே வாங்க, ஹீரோ. ஓகே. தான் தெரியுது ரொம்ப நேரம். இல்ல ப்ரோ, அவன் தான் சொன்னாலே மூஞ்சி எரிஞ்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு அப்படி தெரியுது. அவங்க தான். ராஜா பேசாது. ராஜாதி ராஜ. இப்போ வேணா அது இவர ராஜாவை நம்ம ஏற்றுப்போம் ப்ரோ. அப்பதான் ப்ரோ இவர் நமக்கு ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டு கொண்டு போயிருந்தோம். கொஞ்சம் அமைதியாக இருங்க ப்ளீஸ். ரெக்கார்ட் பண்ண விடுங்க. என்னமோ பண்ணுறாங்கண்ணா. இப்படி ரெக்கார்ட் பண்ணு. உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். உங்களெல்லாம் கொன்னவங்க யாருன்னு எனக்கு தெரியும். அவங்கள பதிலுக்கு பழி வாங்கணும்னு உங்களுக்கு என்ன இருந்தா எங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனா உதவி வேணும்னா சொல்லுங்கள். அவங்க யாருன்னு கூட எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? அதுக்கு பிரோஜனமாக நமக்கு பொற்காசு இருக்குங்க ப்ரோ. ப்ரோ அழுகுறாரு. கொடூரமா அழுகுதே ப்ரோ. அந்த இப்போ கூப்பிடு. ராஜாதி ராஜ ராஜ மாத்தாண்ட மன்னாதி மன்னர் ஜெவிதான் வருகிறார். என்ன பண்ணிட்டு இருக்க? மன்னாதி மன்னா, மன்னர் குல திலகா, வேட்டை ராஜா. என்னென்னமோ ப்ரோ அவரு சொன்னதான். அதுக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியலடா. அவங்க யதார்த்தமா வராங்க. நம்ம அப்படி பேசிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒம்பளுத்து இருக்கோம் நினச்சிட்டு போறாரா. நாங்கள் உங்களை ஒம்பளுக்குலாம் இல்லை. ஆமா, ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமா? நாங்க அங்க வரணுமா? வச்சு கூட முழுங்கடா என்னால. ப்ரோ உடம்பெல்லாம் சிலுக்குது ப்ரோ ஒரு மாதிரி. கீழே இறங்கி வராங்க. பார்த்தேன். அடுத்து நம்ம கிட்ட கூட வரலாம்டா. நம்ம கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏதோ ட்ரிகர் பண்ணிட்டோம். ஆமாம் கரெக்டு. நம்ம ஏதோ ட்ரிகர் பண்ணிருக்கோம். சம்திங் ஏதோ சொல்லி அவங்க ட்ரிகர் பண்ணியிருக்கோம். உங்களை ஏதாவது தப்பாக பேசியிருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பேசணுன்ற நோக்கத்தில் ஏதோ நாங்கள் பண்ணுறோம் விளையாட்டுத்தனமா. அதெல்லாம் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். உங்களை கிண்டல் பண்ணுறோம்னு நினச்சிக்காதீங்க. உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப நேரமாக இங்கே நின்று போராடிட்டு இருக்கோம். நீங்கள் எங்களை மதிக்க கூட மாட்டீங்க. உங்களால் எங்கள் பக்கத்தில் ஏதாவது வர முடியுமா? பக்கத்துல தான் இருக்காங்க. நீங்க பக்கத்துல வாங்கினா எங்க வந்து கிஸ் அடிக்கிறதா நம்மள? ஏன் ப்ரோ இப்படி பண்ற? ஓகே, நாங்க உங்க பக்கத்துல வரோம். அப்படி வேணா பண்ணலாம். பாரு கையை நீட்டுவான் பாரு. கை நீட்டு வரா. இவன் கொஞ்ச நாள் அப்படிதான்டா பண்ணிட்டு இருக்கான். என்னடா சொல்ற? உங்களால எங்க பக்கத்துல வர முடியுமா? என்ன
என்னாச்சு பாத்தீங்களா ஏதோ இங்க வெங்கடேஷ் ஏதோ பண்ணா ப்ரோ இப்ப என்ன ப்ரோ ஆச்சு ப்ரோ என்ன ப்ரோ பாத்தியா அவர் ஏதோ பயந்துட்டு இருக்கா டப்புன்னு பாத்துட்டியாடா பக்கத்துலயா நான் கேப்சர் பண்ணலடா 2 பேருமே கேப்சர் பண்ணலடா சிரிக்கிறாரு பாரு சிரிக்கிறாரு ராஜா என்னடா ஆச்சு உனக்கு நான் இப்படி போறேன்டா நான் இங்கே இந்த இடத்துக்கிட்ட வந்து இப்படி ஃபேஸ் வந்து இப்படி வந்து மூஞ்சியே இருந்ததுடா. நான் தான் சொன்னேன்ல அப்பயே உங்கள்கிட்ட இந்த இடத்துல நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். டக்குனு இப்படி வந்து என்னை பிடிக்க போற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என்னை வந்து ஹோல்ட் பண்ண போற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. எனக்கு கரெக்டா அந்த டயத்துல அது குத்துச்சுடா ப்ரோ அங்க அவன் இதான் ப்ரோ ரியாக்ட் ஆனான். என்னாச்சு பாசு வெளியே போன்றாங்க. ஸ்லோவாக போகண்டா, ரொம்ப ஸ்லோவாக போகண்டா. நானே சொல்கிறேன் இவ்வளோ எனக்கு ஒரு மாதிரி ஆனதில்லை. ஸ்லோவாக போவோம். என்னடா யாருமே இல்லை. ப்ரோ நீங்க சொன்ன ப்ரோ எங்கண்ணே நீங்க படிக்கிட்ட நீங்க ஏறி போகும்போது டிஸ்டர்ப் பண்ணது ப்ரோ பயங்கரமான ப்ரோ அது எரிஞ்ச மூச்சு தான் ப்ரோ அதுதான் ப்ரோ தெரியுது. இதான் இங்கிட்ட வரும்போது எதுவும் இருக்காது. ரகுமானே பாசு ப்ரோ வரி ஓகேவா சேஃபா இங்க வந்துருச்சுடா. கீழே என்ன சொல்கிறேன்? கீழே வந்துருச்சுடா. சூப்பரா வந்துச்சு அது மட்டும் ஒன்றும் வேணா இப்போ மேலே வந்தாதான் அதை சுற்றி சுற்றி మేము ఇక్కడి నుంచి వెళ్ళిపోతున్నాము. ఎందుకంటే మేము చాలా దూరం నుంచి వచ్చాము. నీతో మాట్లాడొచ్చు, మీరు మాతో మాట్లాడతారని. మీరు మమ్మల్ని చూసి భయపడుతున్నారు. అంతకు మించి మీరు మమ్మల్ని మేము చనిపోయేంత మాకే హార్ట్ అటాక్ వచ్చేలాగా భయపెట్టేస్తున్నారు. అలానే మీదకి వచ్చేసారు. నాకైతే ఒక సెకండ్ గుండె ఆగినట్టు అయ్యింది. నా జీవితంలో నేను ఎప్పుడు ఇలా భయపడలేదు. అలాంటోడు నేను, అలాంటిది నువ్వు నన్నే భయపెట్టించేసావు. నేను మీకు ఎటువంటి హాని చేయడానికైతే ఇక్కడ రాలేదు. దయచేసి అర్థం చేసుకోండి. మాది ఈ ఊరు కూడా కాదు. మేము మా పని ఇదే మేము చేసేది. కొన్ని ప్లేస్లకి వెళ్ళి ఇలా వీడియో రికార్డ్ చేసి మేము ఇంటర్నెట్లో పెడుతుంటాము. అలానే మీ గురించి కూడా నేను ఇంటర్నెట్లో చూసి నేను ఇంత దూరం వచ్చాను ఇక్కడికి. ఇంకొక విషయం ఏంటంటే మిమ్మల్ని ఎప్పటికీ మేము బాధ పెట్టాలని అయితే రాలేదు. మీకు ఏదైనా హెల్ప్ కావాలంటే సహాయం చేయడానికి మేము ఇక్కడికి వచ్చాము. మీరు మమ్మల్ని చాలా భయపెట్టిస్తున్నారు. ఒక 5 నిమిషాలు ఇక్కడ వెయిట్ చేసి చూస్తాము. మీరు గాన వస్తే మీతో కమ్యూనికేట్ చేసుకొని మేము వెళ్ళిపోతాము. మీరు ఒకవేళ రాలేదంటే మేము ఇప్పుడే వెళ్ళిపోతాము. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கு. இனிமேல் வீக்லி எப்படியாவது வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம். ஆய் ரொம்ப பழிக்குது இல்லை? ஆமாம். இங்கிட்டு வாடா பயங்கரமாக தெரியுதுடா அந்த பிரேக் லைட்டுக்கு. இங்கே வந்து போடுறா ப்ரோ என்ன ப்ரோ இது? வாட்ஸ்அப் கைஸ் பேக் வித் another bang வீடியோ. பயந்துட்டான்.